அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம். படைப்பு முதல் கிறிஸ்துவரே அப்படிங்கிற இந்த பாடத்தினுடைய அடுத்த பாடமாக நம்ம நோவாவினுடைய பெருவெள்ளத்துக்கு அப்புறமா நடந்த ஒரு சில சம்பவங்களையும், அதுக்கப்புறமா பாபேல் கோபுரம் அந்த சம்பவத்தினுடைய அடிப்படையில் நாம் ஒரு சில விஷயங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளலாம். இதில் நோவா அவருடைய குடும்பம் மட்டும் விசுவாசத்தினுடைய அடிப்படையினாலே அவங்க பேழையில் அவங்க தப்புனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா அந்த வெள்ளமெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் அவங்க பேழையிலேருந்து இறங்கி வராங்க. வந்த உடனே நோவா என்ன செஞ்சார் அப்படின்னா, சுத்தமான மிருகங்களை சிலவற்றை எடுத்து அவர் ஆண்டவருக்கு பலியிட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த பகுதியும் பார்த்தீங்க அப்படின்னா, அன்றைக்கு மக்கள் உண்மையான கடவுளை விசுவாசிக்கக்கூடிய மக்கள் எப்படி அவரிடத்திலே சேர வேண்டும் என்பதை குறித்த ஒரு பொதுவான அறிவு அன்றைக்கு மக்கள் மத்தியில் இருந்தது அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடிய ஒரு வசனமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வசனத்திலே 8வது அதிகாரத்திலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சுகந்த வாசனை கர்த்தர் முகர்ந்தார் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு வசனம் சொல்கிறார், ஒரு வார்த்தை கடவுள் சொல்கிறார் பாருங்கள். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் மட்டும் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது. மனிதனுடைய அந்த பாவ நிலையை அது சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயமாக ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்குது. அதை பார்த்துட்டு இனிமேல் நான் இந்த மாதிரி எல்லா ஜீவன்களையும் சங்கரிக்க மாட்டேன், இனி பூமி உள்ள நாளளவும் பார்த்திங்கன்னா விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிவதில் என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். அவர் அப்படிப்பட்ட கடவுள் அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கிறார். இனிமேல் நான் அந்த மாதிரி முழு உலகத்தையும் என்ன செய்ய மாட்டேன், இந்த மாதிரி அழிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறார். அதுக்கப்புறமா நம்ம 9வதுல நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் நோவாவோடு பேசுவதை நம்ம பார்க்குறோம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஒன்ஸ் அகெயின் இப்போது நம்ம முதல்ல படைப்பில் நம்ம பார்க்கும் பொழுதும் படைப்பு முழுக்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கோம். இங்கே 9வது அதிகாரத்துக்கு நாம் திரும்பவும் அது நிறைய மக்கள் பெருகியிருந்தாங்க, திரும்பவும் ஒரு குடும்பம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க சுருங்கி இருக்கிறாங்க. திரும்பவும் ஆண்டவர் மனிதர்களிடத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இப்போ ஆண்டவர் மனிதர்களுக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த விருப்பம் அல்லது ஆண்டவர் மனிதர்களுக்கு கொடுத்திருந்த அந்த அடிப்படையான அந்த நிலை அப்படிங்கிறது என்ன செய்யலை, மாறவே இல்லை. ஆண்டவர் எப்பொழுதுமே நாம் பலுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும் என்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் விரும்புகிறார் அப்படிங்கிறது என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம பார்க்கணும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஆதி ஆகமத்தில் பார்க்குற ஒரு விஷயம் இதில் மிஸ் ஆகுது. என்ன அப்படின்னா, நீங்கள் பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆதாம் ஏவாள் இடத்துல சொன்னார். ஆனால் இங்கே அதை சொல்லலை. ஆண்டவர் அதை சொல்லாமல் விடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அன்றைக்கு ஆதாம் இடத்துல சொல்லும்போது ஆதாம் பாவம் இல்லாதவனாக இருந்தான். இப்பொழுது இவங்க பாவம் உள்ள மனுக்குலமாக இருக்கிறனால இந்த பாவம் உள்ள மனுக்குலம் என்ன செய்ய முடியாது, அவனுக்கு அந்த ஆண்டவர் கொடுத்திருந்த அந்த அதிகாரம் அப்படிங்கிறது மீண்டுமாக கடவுளிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தொடர்ந்து அதில் வாசித்தீங்க அப்படின்னா, மாமிசத்தையும் உணவிலே சேர்த்துக்கொள்ள இந்த இடத்துல தான் ஆண்டவர் முதலாக அனுமதி கொடுக்குறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது எதுக்காக ஒருவேளை இந்த 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 வெள்ளம் வந்ததுலேயே அது முழுவதுமாக பூமியினுடைய அட்மாஸ்பியரே மாற்றி இருக்குது. மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த நிலையில் இனி மனுஷனுக்கு அவனுக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அவன் மாம்சத்தை சாப்பிட்டு தான் ஆகணும். அப்படி சாப்பிடும்போது அவனுக்கு அதிலேருந்து தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். அப்படிங்கிறனால தான் ஆண்டவர் அதை இந்த காலகட்டத்தில் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் மீண்டுமாக நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார்களா, அதை அந்த பேரில் அகப்படாமல் இருப்பதற்காக தேவன் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறாரு. அந்த உடன்படிக்கையை பார்த்தீங்க அப்படின்னா, வானவில்லை இல்லையா, மழை தூறல் வரும் பொழுது தோன்றக்கூடிய அந்த வானவில்லை அந்த உடன்படிக்கைக்கான அடையாளமாக ஆண்டவர் வைக்கிறார். அப்போ ஒவ்வொரு முறை அந்த வானவில் தோன்றும் போதும் ஆண்டவர் தான் மக்களிடத்திலே செய்திருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கையை என்ன செய்கிறாரு, ஆண்டவர் உணர்றார். இதில் நம்ம பின்னாடி நம்ம பார்க்கும்போது அந்த உடன்படிக்கை பார்த்திங்க அப்படின்னா 9வது அதிகாரம் 16வது வசனத்தில், அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேல் உள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படி அதை பார்ப்பேன். நித்திய உடன்படிக்கை, சரி, எட்டர்னல். அப்போது ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை என்ன செய்தார், ஆண்டவர் இந்த இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான உயிருள்ள ஜீவன்கள் மேற்கூட என்ன செய்திருக்கிறாரு, ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்.
அது மட்டும் இல்லாமல் நம்ம 9வது வசனத்தில் கவனிக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இரத்தம். இந்த இரத்தத்தை குறித்து அந்த மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செஞ்சார்னா அவங்களை எச்சரித்தார். ஆண்டவர் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக நீங்கள் மாம்சத்தை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆனால் 9வது அதிகாரம் 4வது வசனத்தில் மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடே புசிக்க வேண்டாம். அவங்க அந்த மாம்சத்தை சாப்பிட்லாம், ஆனால் அதில் உடம்புல இருக்கிற ரத்தத்தை அவங்க என்ன செய்யக்கூடாது, அதோடு சேர்த்து அவங்க அதை சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறார், உங்களுக்கு உயிராக இருக்கிற ரத்தம். அதுதான் வந்து என்ன அப்படின்னா, அந்த அந்த ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ரத்தத்தில் உயிர் இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்றார், ஜீவன் இருக்கிறது, ரத்தத்தில் உயிர் இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு ஆண்டவர் வந்து சொல்கிறார். அதனால் உங்களுக்கு உயிராக இருக்கிற உங்கள் ரத்தத்திற்காக பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு சொல்கிறார். அதனால் ரத்தம் என்ன செய்யப்படக்கூடாது, நீங்கள் மிருகங்களை வந்து அந்த மாம்சத்தை சாப்பிடலாம், ஆனால் அதனுடைய ரத்தத்தை அவங்க சாப்பிடக்கூடாது. அதே நேரத்தில் 6வது வசனத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாரு, மனுஷன் தேவசாயில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட வேண்டும். அப்போது மிருகங்களை சாப்பிடலாம், ஆனால் அதனுடைய இரத்தத்தை சிந்திடணும். ஆனால் மனுஷனுடைய இரத்தம் சிந்தப்படக்கூடாது. யாருமே என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, மனுஷனுடைய இரத்தத்தை சிந்தக்கூடாது அப்படிங்கிறது எந்த ஒரு மனிதனும் யாரையுமே என்ன செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஒருவேளை யாராவது ஒருத்தர் வந்து இன்னொரு மனுஷனை வந்து அந்த மாதிரி அவன் கொன்று போட்டானால் அந்த இடத்துல ஆண்டவர் என்ன கொடுக்குறார் அப்படின்னா, அதை செய்த மனிதனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டை குறிக்கக்கூடியதாக அல்லது மரண தண்டனையை அந்த இடத்துல குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் இந்த இரத்தத்தை குறித்த மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அதை குறித்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கறத வந்து நம்ம பார்க்குறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பின் நாட்களிலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி தான் நம்மை மீட்க போகிறார். அந்த விஷயம் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி எப்பொழுதுமே பழைய ஏற்பாடு அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நபர் இந்த உலகத்திலே வந்து மனிதர்களை மீட்பதற்காக வரப்போகிறதற்காக ஆண்டவர் மக்களை தயார்படுத்துகிறார். அப்போ அதை எல்லா மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அதுக்காகத்தான் அந்த இடத்துல வந்து ஆண்டவர் அந்த இரத்தத்தை குறித்த ஒரு எச்சரிக்கையை கொடுத்து என்ன செய்கிறார் அப்படின்னா அவங்கள வந்து இது பண்ணுறாரு. அப்போ அந்த மக்கள் வந்து அதை குறித்த ஒரு உணர்வுள்ளவளாக இருப்பாங்க. நாட்களிலே வந்து இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி மீட்பதற்கான காரியத்தை செய்யும் பொழுது அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உலகம் முழுக்க எல்லா மக்களுக்கும் இருக்கும். அப்படிங்கிறனால தான் அந்த காலகட்டத்திலே பார்த்திங்க அப்படின்னா அவங்க நோவாவுடைய குடும்பம் மட்டும்தான் இருக்குது. அப்போ அவங்களுக்கே ஆண்டவர் வந்து அந்த இரத்தத்தை பற்றின முக்கியத்துவத்தை சொல்லும் பொழுது அந்த குடும்பத்திலிருந்து இனி இந்த உலகம் முழுக்க பரவ போகிற எல்லா மக்களுக்கும் இந்த இரத்தத்தை பற்றி என்ன செய்யும் தெரியும். அதனால தான் ஆண்டவர் வந்து அதை குறித்த எச்சரிக்கை என்ன செய்கிறாரு இந்த இடத்துல கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே வந்து ஆண்டவர் வந்து அவங்க இடத்துல இதையெல்லாம் சொன்னாலும் கூட தொடர்ந்து கடவுள் சொன்ன மாதிரியே மனுஷன் வந்து பாவமுள்ளவனாக இருந்தபடினாலே அந்த பாவம் தொடர்ந்து பிடிக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். நோவா வந்து திராட்சை பயிரிடக்கூடிய ஒரு நபராக மாறிட்டார். அவர் திராட்சை பயிரிடுறாரு, திராட்சை மதுவை குடித்து வெறித்து போய் ஆடை விலகி கூடாரத்தினுடைய நடுவில் வந்து விழுந்து கிடக்கிறார். அது ஒருவேளை அவர் அறிந்து அதை வந்து அந்த அந்த திராட்சை மதுவாக மாறும்னு சொல்லி அவர் அதை அறிந்து செய்தாரா அல்லது அறியாமல் நடந்ததா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. பட் ஆனால் அது நடந்திருக்குது. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அரை நிர்வாணத்தோடு என்ன செய்ய கிடக்கிறார். அப்போது நோவாவினுடைய ஒரு மகன் வந்து தன்னுடைய தகப்பனுடைய அந்த நிர்வாணத்தை கண்டும் அதை பற்றி எதுவும் செய்யாமல் தன்னுடைய சகோதரத்தில் போய் அதை வந்து சொன்னான் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது ஆக்சுவலாக அந்த வார்த்தை வந்து அந்த எபிரேய வார்த்தை வந்து தன்னுடைய சகோதரர்களிடத்தில் போய் அதை குறித்து பரியாசம் பண்ணான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம். அது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து அவன் என்ன செய்திருக்கிறான், அதை வந்து சொல்லியிருக்கிறான். தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை பற்றி அவன் எதுவுமே என்ன செய்யலை. ஆனால் நம்ம யாப்பேத் அவங்க 2 பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு போர்வையை எடுத்துக்கொண்டு பின்பக்கமாக நடந்து கொண்டு வந்து இங்கே அவமானப்பட்டு கிடக்கக்கூடிய அந்த நோவாவுனுடைய அந்த நிர்வாணத்தை என்ன செய்கிறாங்க மூடுறாங்க. அதை எழும்பினதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை பார்த்து விட்டு நோவா காமினுடைய சந்ததி கானான் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை செய்தது காம், ஆனால் வந்து கானான் சபிக்கப்பட்டவன் சொல்லி சொல்கிறாரு. ஏன் வந்து இந்த இடத்துல ஆண்டவர் காமை வந்து இந்த இடத்துல நோவா வந்து காமை வந்து சபிக்கலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேழையில் கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்பி அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் இந்த பேழையில் ஏறின நபர்களில் ஒருவராக இந்த காம் இருக்கிறாரு. கடவுளுடைய வாக்குத்தத்தத்தை நம்பக்கூடிய கடவுளை விசுவாசிக்கக்கூடிய எந்த ஒரு நபர்களும் எப்பொழுதுமே கடவுளாலே சபிக்கப்படுவதே இல்லை. ஆனால்
அவருடைய சந்ததியில் அடுத்தால வரப்போகிற கானான் கடவுளை நம்பாத ஒரு நபராக இருக்க போகிறான் அப்படிங்கிறது கடவுளுக்கு தெரியும். இங்கே தீர்க்க தரிசனமாக அந்த நிலையிலே வந்து அது கானான் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த மானத்தை மூடிய அந்த 2 பேரும் இல்லையா, அவர்கள் 2 பேருமே வந்து ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். சேம் மற்றும் யாப்பேத் அவங்க 2 பேருமே வந்து ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல நமக்கு இது வந்து என்ன ஒரு சாதாரண ஒரு விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த இடத்துல தோணலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பொழுதுமே பாவம் மற்றும் அந்த பாவத்தினுடைய விளைவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் நகைப்புக்குரிய காரியங்கள் கிடையாது. கடவுள் எப்பொழுதுமே அது ஒரு சின்ன ஒரு விஷயமாக இருந்தாலும், பாவம் அது சார்ந்த பாவத்திற்கான அந்த விளைவுகள் எதுவுமே ஒரு சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் அது நகைப்புக்குரிய காரியமாக கடவுள் பார்ப்பதே இல்லை, அல்லது வந்து ஒரு ஏளனத்துக்குரிய விஷயமாக கடவுள் பார்ப்பதே இல்லை. அந்த பாவமும் பாவம் சார்ந்த அதனுடைய விளைவுகளும் கடவுளுடைய மனதை எப்பொழுதும் துக்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அந்த இடத்துல வந்து காம் வந்து என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, அவன் தன் தகப்பனுடைய மானத்தை அவன் மூடியிருக்க வேண்டும். ஆனால் அவன் அதை செய்யாமல் அதை குறித்து அவன் பரியாசம் பண்ணுவது அது கடவுளுடைய பார்வையிலே மிக மோசமானதாக இருந்தது. நான் சொன்ன மாதிரி எப்போவுமே சின்ன பாவம் பெரிய பாவம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. கடவுளுடைய பார்வையில் எல்லா பாவமும் அந்த பாவத்திற்குரிய விளைவுகள் எல்லாமே கடவுளுடைய மனதை துக்கப்படுத்துகிறதா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பல சூழல்களில் சினிமாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான பாவம் சார்ந்த காரியங்கள் பல நேரங்களிலே நகைச்சுவையாக அது சிரிக்கக்கூடிய ஒரு காரியமாக பல நேரங்களிலே காட்டப்படுவதும் நகைச்சுவையாக எடுக்கப்படுவதையும் வந்து நம்ம பார்க்குறோம். உண்மையிலே எப்போவுமே இந்த பாவம் சார்ந்த இந்த விஷயங்கள் கடவுளுடைய பார்வையிலே நகைப்புக்குரியதல்ல, மாறாக அது கடவுளுக்கு வேதனை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். நம்ம இதில் தொடர்ந்து பார்க்கும்போது இந்த மனிதர்கள் தொடர்ந்து இந்த பாவ மனிதர்கள் அடிப்படையிலே அவங்க கடவுளுக்கு விரோதமாக கலகம் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது வெள்ளத்திற்கு பிறகு வந்து மனிதர்களுடைய எண்ணிக்கை பெருக ஆரம்பித்தது. அவங்க வந்து ஒரே மொழி பேசக்கூடிய ஒரு மக்களாக இருந்தாங்க. கொஞ்ச நாட்கள்லேயே இந்த பாவத்திற்கு வந்த தண்டனையை அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா மறந்து போனாங்க. எப்படி வந்து கடவுள் வந்து மிகப்பெரிய அந்த பாவத்தை கடவுள் இந்த உலகத்திலே தண்டித்தார் என்பதை மக்கள் மறந்து போய் தொடர்ந்து என்ன செய்ய ஆரம்பித்தாங்க அப்படின்னா தேவனுடைய கட்டளையும் தேவனுடைய விருப்பத்தை மறந்து தாங்கள் வந்து தங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி அவங்க என்ன செய்ய ஆரம்பித்தாங்க அப்படின்னா வாழ ஆரம்பித்தாங்க. நாம் ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கோபுரத்தை கட்டும்படியாக அவங்க என்ன செய்கிறாங்க தீர்மானிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம 4வது வசனம் 11வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கும்போது பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் உள்ள சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க. இந்த வசனம் அந்த மக்களுடைய மனது எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படிங்கிறத மிக தெளிவாக சுட்டி காட்டக்கூடிய வசனமாக இருக்குது. முதலாவது வந்து அவங்க ஒரு நகரத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஒரு சிட்டி, ஒரு நகரத்தை நம்ம அதுக்கான அடிப்படை காரணம் என்ன, நான் பூமியின் மீதெங்கும் சிதறி போயிடக்கூடாது, நம்ம ஒரே இடத்துல எங்கே தான் இருக்கணும், எங்கேயுமே போயிடக்கூடாது. அதனால் நம்ம வந்து என்ன செய்வோம், ஒரு நகரத்தை கட்டுவோம், ஒரு சிட்டியை கட்டி நம்ம எல்லாரும் இங்கே இருப்போம். இரண்டாவது, நமக்கு பேர் உண்டாக அளவுக்கு, அதாவது நமக்கு மிகப்பெரிய பெருமையை நாம் உண்டாக்கி கொள்ளும்படியாக நாம் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை நம்ம கட்டுவோம். ரொம்ப உயரமாக வானத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு ஒரு கோபுரத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து நம்ம பார்க்கும்போது அது தேவனுடைய சித்தத்திற்கு மாறான ஒரு விஷயமா இருக்குது. முதலாவது, இதில் ஏன் வந்து ஆண்டவர் இதை ஒரு மிகப்பெரிய ஒரு பாவமாக பார்க்கிறார் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். ஏன்னா அங்கே கடவுள் நேரடியாக வந்து அவங்களுக்கு கொடுத்திருந்த ஒரு கட்டளையை வந்து அந்த இடத்துல வந்து அவங்க மீறுறாங்க. ஆண்டவருடைய ஒரு விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா தவறுறாங்க. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இது அந்த மனுக்குலத்து மேல் ஆண்டவர் கொடுத்திருந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு கட்டளை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பலுகி பெருகி பூமியை நிரப்புவதற்கு, அவங்க பூமி எங்கும் எல்லா இடத்தையும் நிரப்ப வேண்டும் அப்படிங்கிறது ஆண்டோடைய விருப்பம். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா நம்ம எங்கேயும் போகக்கூடாது, நம்ம இங்கேயே இருந்துக்கணும், நம்ம எங்கேயுமே என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிதறி போயிடக்கூடாது, அதனால் நமக்கு ஒரு நகரத்தை கட்டி நம்ம இங்கே இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க நினைக்கிறாங்க. அது ஒரு காரியம். இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வானத்தை அளவும் உயரமுள்ள ஒரு கோபுரம் சொல்லி சொல்லும் பொழுது எப்பொழுதுமே
அந்த வானம் அப்படிங்கிற அந்த வார்த்தை கடவுள் இருக்கக்கூடிய ஒரு இடமாக என்ன செய்யப்பட்டது, மக்களுக்கு எப்போவுமே அது வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது இல்லை, தேவன் வானத்திலே இருக்கிறார் அப்படிங்கிற. அப்போ கடவுள் இருக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த வானம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மனிதர்கள் நாம் கடவுளுக்கு அளவுக்கு நிகராக நாம் போவோம், கடவுளுக்கு நிகராக நம்மை உயர்த்திக்குள்ள வானத்தை அளவும் பெரிய கட்டடத்தை என்ன செய்வோம் நாம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவர்கள் கடவுள் அளவுக்கு தங்களை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய பெருமையை தாங்கள் என்ன நினைச்சாலும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை அவங்களுக்குள்ளே இருக்கிறத வந்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். ஆனால் கடவுள் அதை பார்த்து அவங்க செய்கிறத பார்த்துட்டு அவர் இறங்கி வந்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த மக்கள் எல்லாரும் ஒரே மொழி பேசுகிறவங்க அந்த ஆண்டவர் அந்த மொழியை என்ன செய்கிறாருன்னா தாறுமாறாக்குறார். அந்த மொழி அங்கே ஒரு குழப்பத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார் உண்டு பண்ணுறாரு. அப்படி உண்டு பண்ண உடனே அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் நிலவுகிறது. அந்த நிலையில் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த கோபுரம் கட்டுறதை விட்டுவிட்டு அவங்க பூமியினுடைய எல்லா இடங்களுக்கும் சிதறி போனார்கள் அப்படின்னு சொல்லி வந்து நாம் என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். 9வது வசனம், பூமியிலே வழங்கின பாசியை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியினால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்போ ஆண்டவர் அவர் என்ன அவர் விருப்பம் வைத்திருந்தாரோ அந்த இடத்தை தான் அதை என்ன செய்கிறாரு, அதை நிறைவேற்றார் அப்படிங்கிறத என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம ஒரு விஷயத்தை நாம் மறந்து போயிடக்கூடாது. என்ன அப்படின்னா, தேவன் எப்பொழுதுமே வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார், பாவத்திலிருந்து உங்களை நான் மீட்பேன் அப்படிங்கிற ஒரு வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் மறந்து போகவே இல்லை. இதெல்லாம் நம்ம நடந்துகிட்டு இருந்தாலும் கூட நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இதனுடைய பின்னணியில் ஆண்டவர் மக்களை பாவத்திலிருந்து மீட்பதற்காக செயல்பட்டு கொண்டே இருந்தார் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். தேவன் அவருடைய திட்டத்தை தொடர்ந்து இந்த பூமியிலே செயல்படுத்துவதற்காக சேமின் வழித்தோன்றல்கள் இல்லையா, நோவாவினுடைய ஒரு மகனாகிய சேமின் வழித்தோன்றல்களை கிருபையாக அவர் தெரிந்தெடுத்தார். நம்முடைய வேதாகமத்தின் தேவன் எப்பொழுதும் நல்லவரும் அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவருமாக இருக்கிறார். நாம் இந்த பகுதியிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, நாம் ஆண்டவர் எப்பொழுதுமே நாம் பலுகி பெருகுதல் அப்படிங்கிற அவருடைய அந்த அடிப்படையான மனுக்குலத்திற்கு கொடுத்த அந்த காரியம் அதை எப்பொழுதுமே ஆண்டவர் என்ன செய்கிறார், விரும்புகிறார் அப்படிங்கிறத நம்ம மறந்து போகக்கூடாது. இரத்தத்திற்கு தேவன் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். இரத்தத்தை குறித்து மக்கள் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த முக்கியத்துவத்தை ஆண்டவர் அவங்களுடைய மனசில் வச்சார். பாவ மனிதர்கள் எப்பொழுதுமே வந்து மிக சீக்கிரமே தேவனை மறந்து உலகத்தை நேசிக்கிறாங்க. என்ன தான் கடவுள் செய்தாலும் கூட ரொம்ப சீக்கிரமாகவே அவங்க என்ன செய்கிறாங்க, அதையெல்லாம் மறந்துட்டு தங்களுடைய பாவ வழிகளிலே அவங்க என்ன செய்கிறாங்க, தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக தேவனுடைய சித்தத்தை தடுக்கும் சக்தி யாருக்குமே கிடையாது. இங்கே அவங்க கடவுளுடைய விருப்பத்திற்கோ சித்தத்திற்கு விரோதமாக ஒரு சில காரியத்தை செய்ய முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் கடைசியில் ஆண்டவர் அங்கே தலையிடும் பொழுது அவர்களால் அவங்க கடவுளுக்கு விரோதமாக என்ன செய்ய முடியலை, செயல்பட முடியலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தேவனுடைய சித்தத்தை தடுக்கக்கூடிய சக்தி யாருக்கும் எவருக்கும் கிடையாது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். ஸோ இதில் நாம் கற்றுக்கொண்ட இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.